allindiapackages.com தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் போய் டூர் அடிக்கணுமா, இல்லை மலேசியா சிங்கப்பூரில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் குளங்கள் இல்லை இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுமா, நம்ம ஆட்களை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கில்லி மாதிரி வந்து அஃபோர்டபுளாக டூர் பேக்கேஜ் டிசைன் பண்ணி உங்களை வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திடுவாங்க. ஜீரோ நம்மால் வந்து ஷிவ் மோகா அருண்குமார் அவர் பேர், பட்ட பேர் வந்து ஷிவ் மோகா, அவர் சினிமாவுக்கு வச்சுக்கிட்ட பேர் போல். அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். நிவாஸ் கே பிரசன்னா வந்து இசையமைத்திருக்கிறார். அஸ்வின் அவர் வந்து லீடு பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னும் நிறையா கேரக்டர்ஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாராட்டுகள் யாருக்குன்னா டைரக்டர் அவர்களுக்கு. இவ்வளோ பெரிய கான்செப்ட் வந்து திங்க் பண்ணதுக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு சீரியஸான நோட்டில் ஒரு இந்த படத்தை இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் ஹாலிவுட் ஸ்டுடியோவில் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோ வந்து அதை வந்து எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட். அதாவது ஜீரோ அப்படிங்கிறது ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து அண்டம் தொடங்கி அப்புறம் கடவுள் வந்து அப்புறம் மாதாமேவால் சம்திங் அந்த கான்செப்ட்லாம் விரிந்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு படத்தில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறார். பாசிட்டிவ் மாதிரி தான், நெகட்டிவ் மாதிரி தான் ஆக்சுவலாக. சரி, படத்துக்குள்ளே போகிறோம்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பீரோவை எடுத்து நெஞ்சு மேலே வச்சா எப்படி இருக்கும், புசுன்னு மூச்சு அடைச்சிக்கும்ல, எப்பா விடுங்கடா எப்படா அந்த பீரோ எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த ஃபீலிங் தான் வந்து இன்டர்வல் வரைக்கும் இருக்கும். ஏன்னா போட்டு நெருக்கிடுறாங்க. அதாவது எல்லா சைட்லேருந்து நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பக்கம் பிஜிஎம் போட்டு வாசின்னு வாசிக்கிறாரு. ஐ மீன் நல்லபடியாக. அண்டு இவர் போட்டு ஒரு இத்தனையோடு ஒரு ஃப்ளாட்டு தான். அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனாலும் நமக்கு ஃப்ளாட்டுக்கான ஒரு அதுக்கு மேலே இந்த மரியாதையை போய் ஒரு பயம் வந்துடுது. அப்போ ஃப்ளாட்டில் தங்கவே கூடாது போல், வேறு ஏதாவது எங்கேயாவது குடிசை போட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்மளை பயமுறுத்தி விட்டுறாங்க. அவ்வளோ தூரம் வந்து பேயும் கிடையாது. இதில் வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு கனவு, சம்திங் அப்படி இன்னொரு உலகம் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அதுக்குள்ளேயே போட்டு அவங்க பண்ணுகிற விதமெல்லாம் வந்து நமக்கு வந்து உண்மையாலுமே சஃபக்கேட் ஆகி, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து நல்லபடியாக நடிச்சிருக்கான் அப்படின்னா எப்படின்னா இவன் அப்பனும் போல இருக்குடா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி டைரக்டர் நல்லபடியாக டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன இவன் இப்படி எடுத்துருக்கிறான், அப்பா சாமி முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ஸ்டேஜை வந்து கொண்டு வர வைத்திருக்கிறார் ஷிவ் மோகா அவர்கள். அதற்கு வந்து வாழ்த்துக்கள் உண்மையாலுமே. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா பயம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இன்டென்ஸாக ஒருபடி மேலே போய் பண்ணிட்டார், அதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்து ரொம்ப பயந்து போய் ஜென்யூனாக பயந்து போய் பார்த்தேன். எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்னு நினச்சது தான் ஃபஸ்ட் ஆஃப். அஸ்வின் பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க். படம் ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஒர்க். நிறைய ஓட்டியிருக்காரு, அட்டி வாங்கியிருக்காரு, கண்ணெல்லாம் அவ்வளோ பெரிய அப்படியே கட்டியோடலாம் சுற்றுறாரு பாவம். ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை சும்மா ஹார்ட் ஒர்க் போட்டால் பேர் வழிங்கிறது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் வந்து பெருசாக வந்து தெரிகிறது. அஸ்வினுடைய அப்பா, அவர் பேர் மறந்து போச்சு, ஐ மீன் அஸ்வின் இல்லை, அனிருத், இசையமைப்பாளர் அனிருத்துடைய அப்பா, அவர் வந்து அஸ்வினுடைய அப்பாவாக பண்ணியிருக்கிறார். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சட்டிலான அப்பா ரோல், ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லீட் ஆக்ட்ரஸ் பெரிய பாராட்டுகள் மேடம். அதாவது அந்த எமோஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அதையும் காட்டணும். அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டீப் மென்டலி அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் அது. அந்த டீப் மென்டலி அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் அப்போலாம் பார்த்திங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் படங்களை வந்து ஞாபகப்படுத்தும். ஆனாலும் ஹீரோயினோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து சூப்பர். வெல்டன் மேடம், உங்களுக்கு வந்து பல அவார்டுகள் வந்து இதுக்காண்டி வந்து கிடைக்கட்டும். சரி, என்ன படத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து இந்த பீரோவை நெஞ்சில் வச்சு பீரோவை தூக்கி அந்த பக்கம் கடாசிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு ரெடியானால் வந்து நம்ம பாட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு ரோலர் கோஸ்டரில் போனோம்னு வச்சுக்கோங்க. ஏறுற வரைக்கும் பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இறங்குறப்ப என்னென்னா பாட்டிகளுக்கு வந்து ரோலர் கோஸ்டர் வந்து போகிற திசையும் எதுவும் தெரியாது, எப்படா முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த பாட்டி ஏறுற நாம அந்த ஆப்ரேட்டர் ஆயிடுற டைரக்டர் இறங்கினோடனே அப்படின்னு கத்திட்டு அப்படியே அந்த டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டில் வந்து நான் வந்து சிரிக்கிறது அழுகிறது ரெண்டையும் சேர்ந்து பண்ணுற தருணமெல்லாம் சிலது வருது. அதெல்லாம் முடிச்சு போய் ரைட்டில் இறங்கி நிற்கிறோம். ஆனால் டைரக்டருக்கு மட்டும்தான் வெளிச்சம், அவர் வந்து எந்த வழியில் கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துருக்காரு அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிக்குது, அதாவது ஒரு இமேஜினேஷன் அதுக்குள்ளே வந்து கட்டி போடுறது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவடையுது. அது வந்து அப்படியே பக்கத்து ஊருக்கு போகுது, அப்புறம் பக்கத்து நாட்டுக்கு போகுது, பக்கத்து கான்டினென்ட்டுக்கு போகுது, அப்புறம் வேர்ல்டுக்கு போகுது, வேர்ல்டுலேருந்து அப்படியே யூனிவர்ஸ் போகுது, யூனிவர்ஸ் விட்டு ரெண்டாவது யூனிவர்ஸ் அதாவது வந்து அதுக்கும் போயிடும் போல், அங்கே போயிட்டு திருப்பியும் வருது. அப்படிங்கிறப்போ நாம் எப்படின்னா எனக்கெல்லாம் எப்படின்னா இது அப்படியே ஃப்ரேமாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி உக்காந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு படித்தா புரிஞ்சிருமோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா கான்செப்ட் அவ்வளோ பெருசுங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்படி டைரக்டர் எதிர்பார்த்தாரு அப்படின்னு தெரில. ஒரு சட்டன் சீனில் எப்படி என்னாச்சுன்னா பயங்கர சீரியஸான சீன், ஒரு உலகமே வந்து அப்படியே ஸ்தம்பிக்கிற ரேஞ்சில் ஒரு சீன் வச்சுக்கங்களேன். அந்த சீனுக்கு ஆடியன்ஸ் வந்து சிரிச்சிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு நல்லா சிரிச்சிட்டாங்க.
உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க வந்து அவ்வளோ தூரம் தான் வந்து அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ டைரக்டர் வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸை காட்டுறதுக்கு பொதுவாக வந்து இதை நல்லா வந்து பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து பிளேட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் வந்து ரீச்க்கான இன்னும் என்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. நிவாஸ் கே பிரசன்னா அருமையான இசை, சூப்பராக பிச்சு மேஞ்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எட்வின் பாபுகுமார் அப்படின்ட்டு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, அவனும் வந்து சூப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கான்செப்ட்டு எனக்கு தெரிந்தது இன்னும் கொஞ்சம் இலகுவாக கொஞ்சம் புரிதல் மாதிரி வந்து ஷார்ட்ஸும் எடிட்டும் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் ஒரு யங் டீம், பெரிய அட்டம்ப்ட்டு, பெரிய மைண்ட், பெரிய திங்கிங், அதை வந்து படமாக இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். ஒய்ஃப் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, கிளைமேக்ஸ் ஓகே நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் சுமார் தான் அப்படின்னு. இதுதான் ஒரு சாதாரண ஆடியன்ஸோடைய வியூ. போர் அடிச்சது போங்கன்னா தாராளம் போய் ஒரு தாட் போய் இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து 2.75 தான் தரலான்ட்டு இருந்தேன். ஆனால் டைரக்டருடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து அந்த கான்செப்ட் இதெல்லாம் சேர்த்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணதங்காட்டிக்கு வந்து 5க்கு 3 தரலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். டைம் இருந்தால் போய் தயவுசெய்து போய் பார்த்து இந்த யங் டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.